தென்னங்குருத்தா? இது அப்படியே சாப்பிடலாமா? ஒண்ணுமே ஆகாதா? மா 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 இந்த மாதிரி இருக்கிற தென்னங்குருத்து சாப்பிடலாமா? இலை எப்படா சாப்பிடுவாங்க? இது 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 சாப்பிடலாமாம்மா? இது ஆடியில இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது. கட் பண்றா. டேய் நீங்க ஃபர்ஸ்ட் குத்துது நல்லா இருந்துச்சுடா. இப்போ நான் வரும்போது குத்துவீங்களா? அது நல்லா இருந்தது. இது தென்னங்குருத்து நல்லாவே இல்லை. நீங்க யாராச்சும் தென்னங்குருத்து சாப்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்க. நீ வீட்டுக்கெல்லாம் போவேண்ணா, எழுந்துறியா? உன்னை யார் போக சொன்னா? இங்கே வா சொல்லு, உன்னை யார் போக சொன்னா? நீ ஏன் போன? நைட்டு ஃபுல்லாமே அவங்க விளையாடுன்னு இருக்கிறாங்க. உன்னை யார் போக சொன்னா? எதுக்கு போயிட்டு விளையாடுன? யார் கூப்பிட்டு போனா? ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் கேட்குறது பதில் சொல்லு. யார் கூப்பிட்டு போனா சொல்லு. அண்ணாவா? எந்த அண்ணா கூப்பிட்டு போனா? ரோசன் அண்ணா கூப்பிட்டு போனானா? நைட்டில் ஃபுல்லாமே அவங்க விளையாடுன்னு இருக்கிறாங்க. நீ போயிருக்கிறியோ, உன்னை யாராச்சும் பிடிச்சி தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? போகலாமா? தப்பு தானே சொல்லு. போகலாமா? போகக்கூடாது தானே? நைட்டு ஜாலியாக அவங்க விளையாடுறாங்க. இருட்டில் அவங்க கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. நீ போகலாமா? போவியா? சூடு வச்சிருவேன். பரவாயில்லையா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? மீன் குழம்பு. தினமே மீன் குழம்பு தான் சாப்பிடுவியா? பாய் சொல்லு. பாய். ஹாய் சொல்லு. ஹாய். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நைட்டு எல்லாருமே வந்து வெளியில் விளையாட்டு இருக்காங்க. கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு அவங்களா கூட போயிட்டு விளையாடுன்னு இருக்கோம். கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுது? அதனால கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு இருக்கேன். போக மாட்டேன் சொல்லு. இதுக்கப்புறம் நைட்டில் போயிட்டு விளையாட மாட்டேன் சொல்லு. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு நைட் விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிளான் பண்ணேன். சரி, நான் வந்து கழனிக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா பையன் வந்து தென்னங்குருத்து வந்து இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி, அதை அப்படியே விளாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். சரி, எடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். டீ போட்டு குடிக்கவே இல்லை. ஈவினிங் டைமில் தான் எல்லோரும் வந்து டீ காஃபிலாம் குடிப்பாங்க. மணி ஒரு 7:30 ஒன்றாவும் ஆகுது. இது வரைக்குமே வந்து பால் கொதிச்சுட்டு இருக்கு. யாருமே கடைக்கு போகிறதுக்கே யாரும் ஆள் இல்லை. எல்லாருமே விளையாடுன்னு இருக்கிறாங்க. கண்ணாமூச்சி விளையாட்டு இருக்காங்களா. கூப்பிட்டாலுமே யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து காஃபி போடுவாங்களா, டீ போடுவாங்களான்னு தெரியல. உட்காண்ட்ருக்கோம். நைட்டு இன்னும் சாப்பிடவும் இல்லை. சமையல்லாம் வந்து முடிச்சாச்சு. மதியமே வந்து சாப்பாடு வந்து செஞ்சுட்டோம். அப்பா வந்து காலையில் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 3 கிலோ மீன் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். குழம்பு அடுத்த நாளுமே கொஞ்சம் மீந்துடும் தான் நினைக்கிறேன். அதை அப்படியே வச்சு சாப்பிடணும். அது மீன் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். இல்லைனா அடுத்த நாள் வச்சு கூட சாப்பிட்லான்னு இருக்கும். எங்கள் வீடு வந்து அம்மா வீடெலாம் வந்து கொஞ்சம் பழைய வீடாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி தான் வீடியோவில் தெரியும்னு நான் நினைக்கிறேன். காலையில் வந்து சப்பாத்திலாம் வந்து போட்டு வச்சுருந்தோமா, எப்படியும் வந்து ஒரு 30 சப்பாத்தி கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணிலாம் வச்சு குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா. அதை தான் சாப்பிட்டோம். மதியம் வந்து சாப்பாடு மீன் குழம்பு இருக்குது. இப்போ நைட்டுக்கும் அதே தான் சாப்பிடணும். எப்படி ஆள் வந்தோன்னு சார் அப்பா இப்பதான் வேலை இருந்து வந்தாங்க. எல்லாருமே வந்து விளையாட போனவங்கலாம் ஒருத்தரா வராங்க. இப்பதான் நீ ஆள் வந்ததுக்கு அப்புறமா தான் வருவீங்களா? அந்த ஷூ போடாதுன்னு சொல்லிட்டேன். நான் நாளைக்கா ஸ்லிப்பர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு அதே போட்டு சுத்துற? அந்த கட்சூல இருக்கிற அந்த இது போயிடுச்சான். சப்பல் குத்துதான். அவகிட்ட சைஸ் சொன்னது. காசு கொடுத்தாமிச்சாதான் அவ வாங்கிட்டு வருவா. சரி விடு, நீ ஒரு நாள் இரு. நாளைக்கு சரி இத. எத்தனை மணிக்கு விளையாட்டுக்கு போனீங்க? என்னம்மா எத்தனை மணிக்கு போன? இப்ப எப்படி உங்க தாத்தா வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரா வரீங்க? எப்படி அது தாத்தா வர வரைக்கும் விளையாடு. கிளாஸ்ல எடுத்துன்னு போய் வைங்க. ஆமா, மருதாணி நாளைக்கு எடுத்துன்னு வாங்க. எங்க போயிட்டு மருதாணி பறிச்சுட்டு வருவேன்? பாம்பு இருக்கும் மித்தி, விளையாடாத. எங்க போயிட்டு பறிச்சுட்டு வருவேன் மருதாணி? அவங்க வீட்டாண்டு இருக்காது. என் ஃப்ரெண்டு வீட்டு அங்க இருக்கு தெருவுல.
கேஸ்ல போட்டு நாய் எப்படி மாலை கடிக்கும்? நாய் கடிக்காது. இப்போ இந்த வாட்டி நம்ம வந்து பெரிய கப்பலா செய்ய போறோம். எப்படி சொல்றீங்க பாத்தீங்க? இப்படி மடிச்சுக்கங்க. சபை மோஸ்டானாங்க. இந்த கப்பல் யாருக்குமே செய்ய தெரியாது, நீ வேற எல்லாம் காமிச்சு இப்படியே வச்சுனாங்க. இந்த 3 லேயர் எடுத்து இது கூட ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு தர முடியாதுங்க. அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் முக்கோண சேப்பை வரைச்சுங்க. அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. கப்பல் ரெடி. கப்பல் மாதிரி தரேன் ஒரு அன்பளிப்பு. என்ன அப்பளம் இருக்குண்ணா? உங்ககிட்ட தான் வாங்குறாங்களா? இல்ல இவங்க இந்த இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க, அதான் கேக்குறேன். இது அப்பளமாண்ணா? அவள் ஒண்ணு. அம்மா இது பட்டாணி இருக்குதாம்மா? ஆயா கிட்ட கேளு, பட்டாணி இருக்கான்னு கேளு. ஆ ஏய் அம்மா என்ன சொன்னாங்க? என்ன பண்ற? நத்ரி மாட்டிக்கிறாமா? ஷோ ஏய் ரோஷன், இல்ல 2 எடுத்துக்கோங்க, இதுலயே ஷேர் பண்ணிக்கோங்க. போ, இதெல்லாம் கிடையாது. இது அவுச்சுதா? ஒரே ஒரு அப்பளம் தான் எடுத்தோம். இது வரைக்கும் போதுங்கண்ணா. எவ்வளோங்கண்ணா? அதான் காரசேவு. சரி இது ஒன்று கொடுத்துருங்க. 60, 80, 100, 120, 140. போ, தாத்தா கிட்ட போய் காசு வாங்கிட்டேன். பொம்மி இது உனக்கும் எனக்கும். உனக்கு எனக்குமா? ஆமா. அம்மாக்குலாம் கொடுக்கணும்னா உனக்கு எனக்கு மட்டும் 2. இங்கே வீட்டுக்கிட்டவே எல்லாமே வந்து விற்றுட்டு வந்தாங்க, அதுதான் வாங்கியிருக்கோம். மிச்சம் வந்து ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்திருக்கோம். ரோஷன், நித்தி, அதுக்கப்புறம் என் அக்கா பசங்க எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸு, அப்பளம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துருச்சுருக்கோம். இந்த நைட் டைமில் வந்து இங்கெல்லாம் வந்து கடை இருக்குன்னே தெரியல, ஆனால் வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஊரில் இந்த மாதிரிலாம் விற்பாங்களான்னு சொல்லுங்கள். ஊர்லலாம் வந்து இதெல்லாம் விற்கிறாங்க. நம்ம வந்து சென்னையில் போயிட்டு கடையில் தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும், ஆனால் எங்கள் வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். இது எல்லாமே 20 ரூபா. ஒரு பேக்கெட் எல்லாமே 20 ரூபா. இது வந்து சிப்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பச்சை பட்டாணி காஞ்சது. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பட்டாணி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அவல் பேக்கெட் ஒன்று வாங்கணும் எங்களுக்காக. இது வந்து இது என்ன பட்டாணிடி? இதுவுமே சாப்பிட்றது பச்சை பட்டாணி, வறுத்த பட்டாணி. எங்கள் அப்பா அப்பளம் வாங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும்தான் அப்பளம் வாங்கியிருக்கோம். மற்றது ஃபுல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானது தான் வாங்கணும். ஒரு பேக்கெட்டுமே 20 ரூபா. நமக்கு வந்து ஊரில் சென்னையிலலாம் போயிட்டு கடையில் தான் வாங்கணும். இங்கே ஊர்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நைட் டைம்லேயுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்களா, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நைட்டில் வாங்குறது. கொஞ்சமாக வந்து வாங்கியிருக்கோம். நைட்டு வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தூங்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டோம். இன்னும் வந்து நிறைய பேர் கீழே தான் இருக்காங்க. நானும் என் அக்கா பொண்ணு மட்டும் தான் வந்து மேலே வந்திருக்கோம். நேற்றுக்கு ஒரு 2 நாள் வந்து மேலே தான் வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தோம். மழை வந்துச்சு, எந்திரிச்சு போயிட்டோம். இன்றைக்கி வந்து மழைலாம் வராதுன்னு நினைக்கிறோம், அதனால் வந்து மேலே வந்தாச்சு. என்னோடய விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம். பாய்.